வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஈஸியான கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 சிட்டிகை சோடா மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கினது, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 கப் இட்லியோ தோசை மாவோ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கினது, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டாலும் எண்ணெய் இழுக்கும். நல்லா கொஞ்சம் அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இது கரெக்டான பதம். இது பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்ச உடனே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. ஃபுல் ஹையில் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க கடாயை. எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் பாருங்க நல்லா வந்திருக்கு. இதோட கெச்சப் ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.